ஹீரோயினியோ சாரிக்கிட்ட போய், நீங்கள் எதுக்கு என்னோடய பேரை செலக்ட் பண்ணீங்க? இன்டர்நேஷ்னல் கெஸ்ட்டுக்கு ஹோஸ்ட்டாக என்ன போட்டிருக்கீங்க? அப்படி போடணும் அப்படின்னா முறையாக அப்ளிகேஷன் கொடுக்கணும். அதில் செலக்ட் பண்ணுற ஆளுங்க தான் நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்க. அதை விட்டுட்டு என்ன டேரக்டாக தேர்ந்தெடுத்திருக்கீங்க, அதுக்கு என்ன காரணம் அப்படின்ற மாதிரி ஹீரோயினி கேட்குறா. உடனே அவரோ, உன்னோட ப்ரொஃபைலை நானும் பிரின்சிபலும் பார்த்தம்மா. அதில் நீ இந்த மாதிரி நிறைய ஸ்கூலில் நடக்கிற நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியிருக்க. அது மட்டும் இல்லாமல் உனக்கு இங்கிலீஷ் நல்லாவே வருது. பேச்சு போட்டியிலையும் நீ தான் ஃபஸ்ட்டு ப்ரைஸு. உன்னை விட இதை யார் சிறப்பாக பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இதில் ஜெயிக்கிறவங்களுக்கு ஒரு ப்ரைஸ் மணி இருக்குன்னு அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பிரின்ஸிபல் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோயினியும் ஓ அப்போ சரி நான் கண்டிப்பாக இதில் கலந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சம்மதிக்கிறா. எங்கள் ஆஃபீஸில் ஒரு பொண்ணு வந்து பிரின்ஸிபல்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குது. நீங்கள் எப்படி புதுசாக வந்த பொண்ணுக்கு அந்த வாய்ப்பை கொடுப்பீங்க? இத்தனை வருஷமாக இந்த ஸ்கூலில் நாங்கள் தான் எல்லா ப்ரோக்ராமையும் தொகுத்து வழங்கியிருக்கோம். அப்படி இருக்கும்போது எங்களெல்லாம் விட்டுட்டு இப்போ வந்து பொண்ணுக்காக எதுக்கு அந்த வாய்ப்பை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, உடனே ஹெட் மாஸ்டரும் அதாவது பிரின்ஸிபலோ, இதில் யோசிக்கிறதுக்கு என்னமா இருக்குது, அந்த பொண்ணு தான் நல்லா பெஸ்ட்டுன்னு எங்களுக்கு தோணுச்சு, அதை தான் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. உடனே இந்த பொண்ணு வாய்ப்புன்றது எல்லாத்துக்கும் சரி சமமாக கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே ஹீரோயினி அந்த இடத்துக்கு வந்துடுறா. நீ சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி ஹீரோயினியே வந்து நியாயமாக பேசிட்டா. உடனே பிரின்ஸிபலோ, ஓ அப்போ சரி, உங்கள் 2 பேர்த்துக்கு ஒரு போட்டி வைக்கிறோம். இந்த போட்டியில் யார் சகஜமாக எந்த ஒரு தப்புமே இல்லாமல் திக்காமல் யார் சரளமாக இங்கிலீஷ் பேசுகிறாங்களோ அவங்களே இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அந்த பொண்ணும், ஓ அப்படியா, அப்படின்னா நான் ரெடி அப்படின்ற மாதிரி இந்த சைடு 2 பேரும் ரெடியாகிறாங்க. இதை பார்க்குறதுக்கு ஸ்கூல் மொத்தமும் திரண்டு இருக்குது. ஹீரோவோட ஃப்ரெண்டுக்காரனும் இவ பேசுகிறத அப்படியே லைவாக எடுத்து ஹீரோவுக்கு அனுப்புறதுக்காக ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கான். அந்த பொண்ணுக்கிட்ட ஒரு பேப்பர் கொடுத்து அதை படிக்க சொல்கிறாங்க. அந்த பொண்ணும் நல்லா தான் படிக்குது, ஹீரோயினியும் நல்லாவே படிக்கிறா. அடுத்து பார்க்காம படிக்க சொல்லும்போது அந்த பொண்ணு திணறுது, திக்குது. ஹீரோயினிக்கு அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இல்லை, நல்லா சரளமாக பேசிட்டு போகிறா. இதை பார்த்துட்டு சுற்றி இருக்கவங்க எல்லாருமே கை தட்டுறாங்க. பரவாயில்ல, ஹீரோயினி சூப்பராக பேசுகிறா அப்படின்ற மாதிரி. இந்த வீடியோவை ஹீரோவும் பார்த்துட்ருக்கான். அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஸ்கூலில் நல்லா படிக்கிற பையன் ஹீரோயினியை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறான். நீ நல்லா பேசின அப்படின்ற மாதிரி. இதை அந்த பொண்ணும் பார்த்துட்ருக்கு. நல்லா படிக்கிற பையனும் ஹீரோயினியும் ஸ்கூல் முடிஞ்சு வந்துட்டுருக்காங்க. அதே நேரத்தில் ஸ்கூல் வாசலில் ஹீரோ கூட வேலை செய்கிற பொண்ணும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த பொண்ணை பார்த்த உடனே ஹீரோயினிக்கு முகமே மாறுது. இவன் வர்றது மட்டும் இல்லாமல் ஹீரோயினி அதான் கூடவே ஒருத்தையை கூட்டிகிட்டு வந்திருக்காளே அப்படின்ற மாதிரி இவன் அப்படியே முறைச்சி பார்க்குறா. ஹீரோயினி கூட ஒரு பையன் வர்றதை பார்த்துட்டு இவன் இந்த பக்கம் ஒரு மாதிரி முறைச்சிட்ருக்கான். ஹீரோயினியும் அந்த பொண்ணை பார்த்து நீங்கள் இங்கே அப்படின்ற மாதிரி கேட்க, உடனே அந்த பொண்ணும், இந்த பையனோட அப்பா கிட்ட தான் நான் வேலை செய்கிறேன், பார்ட் டைமாக இப்போ இந்த ஜாப் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறா. ஹீரோயினியோ, ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கா. உடனே அந்த பையனும், உங்களுக்கு ஒருத்தர் தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்க, ஹீரோவோ நடுவில் பூந்து எங்கள் வீட்டில் தான் ஹீரோயினி தங்கியிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த பொண்ணும் என்னமோ சொல்ல வரும், அதுக்குள்ள நடுவில் பூந்துக்கிட்டனால அமைதியாகிடுது. அந்த பையனும் வரீங்களா, உங்களை ட்ராப் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி கூப்பிட, உடனே ஹீரோவும் ஹீரோயினியும் வேண்டாம் நாங்கள் கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி ஒரே நேரத்தில் சொல்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு புரிஞ்சிருது இதுங்க 2 பேத்துக்குள்ளே என்னமோ ஓடிட்டுருக்கு அப்படின்றதுனால சரிவா கிளம்பலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறா. ஹீரோவும் முதல் நாள் எப்படி போச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறான். நல்லா போச்சு, நீ சொன்ன மாதிரி தான் நான் செஞ்சேன். யாருக்கிட்டேயும் என்னோடய பலவீனத்தை காமிக்கக்கூடாது, யாராவது என்கிட்ட வம்பளுத்தாங்கன்னா அவங்கள சும்மா விடக்கூடாது. ஆனால் இந்த 2மே பண்ணுறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஹீரோயினி சொல்ல, உடனே ஹீரோவோ அப்படி என்ன கஷ்டம் இருக்குது அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறான். உடனே ஹீரோயினியும், இன்றைக்கி ஸ்கூலில் இன்டர்நேஷ்னல் கெஸ்ட்டை ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு என்னை செலக்ட் பண்ணியிருக்காங்க, அதுவே ஒரு பஞ்சாயத்து மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி நடந்தது எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்கா. ஹீரோவுக்கு தான் இது முன்னாடியே தெரியுமே, அப்படின்னா என்ன தைரியமாக பண்ணு அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். அப்புறம் சாப்பிட்றதுக்கு ஃபுட்டு வாங்கிட்டு வந்திருக்கான், அதையும் அவன் வாங்கி சாப்பிட்றா. வீட்டுக்கு வந்தோடனே ஹீரோயினிக்கு ஒரு பவுலில் சாப்பாடு கொடுக்குறான். இவ்வளோ என்னதான் சொல்லு, வீட்டில் வந்து சாப்பிட்ற மாதிரி வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு அவள் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கா. ஹீரோவோ எதையோ யோசிச்சுட்டு பேப்பரில் அந்த ராக்கெட் மாதிரி செஞ்சிட்ருக்கான். உடனே ஹீரோவுக்கு என்ன பிடிக்குன்றது இவளுக்கு நல்லாவே தெரியும். அதை மனசில் வச்சுட்டு அப்படியே மறைமுகமாக பேசுகிறா. ஒருத்தனுக்கு பைலட் ஆகணும் அப்படின்னா ஆசை இருந்தால் மட்டும் பத்தாது, அதுக்காக நம்ம முயற்சியும் பண்ணணும், ஓடணும், நம்ம கனவை நோக்கி ஓடணும்.
எதை பார்த்தும் தடுமாறக்கூடாது, ஓடிட்டே இருக்கணும், அப்போ தான் நம்மளை லட்சியத்தை நோக்கி அடைய முடியும் அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறா. ஹீரோவுக்கும் புரியுது, புரிஞ்சும் புரியாத மாதிரி நடந்துக்கிறான். மறுநாள் ஹீரோ ப்ரஷ் பண்ணிகிட்டு இருப்பான். அப்போ அந்த இடத்துக்கு அந்த நல்லா படிக்கிற பையன் வந்துடுறான். டே என்னடா இது, அதுவும் விடிஞ்ச உடனே வந்து நிற்கிற அப்படின்ற மாதிரி ஹீரோவும் பார்க்குறான். நான் ஹீரோயினியை பார்க்கறதுக்கு தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த சத்தத்தை கேட்டுட்டு உடனே ஹீரோயினியும் வந்துடுறா. ஹீரோவுக்கு முகமே இல்லை. டே இங்கே என்னடா நடந்துட்டுருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவன் பார்க்குறான். ஹீரோயினியை பார்த்த உடனே இவன், நான் உனக்கு ஃபுட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி சரி வா உள்ளே போகலான்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறா. இங்கிலீஷில் எனக்கு கொஞ்சம் டவுட்டு, அதை கிளியர் பண்ணணும், அதுக்காக தான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த டேபிளில் இவன் வாங்கிட்டு வந்த ஃபுட்டு எல்லாத்தையும் வைக்கிறான். பார்த்தா மினி ஹோட்டல் மாதிரி இருக்குது. எனக்கு ஒரு டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவன் புக் எடுத்துகிட்டு ஹீரோயினி பக்கத்தில் அப்படியே போகிறான். உடனே ஹீரோவோ டேபிளை ஓங்கி ஒரு தட்டு தட்டுறான். இவங்க 2 பேத்துக்கும் ஒரு மாதிரி ஆயிடுது. ஹீரோயினியோ டே ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி கண்ணாலேயே கேட்குறா. அவனும் வேணும்னே பண்ணுற மாதிரியே பார்க்குறான். ஒன்றும் இல்லை கொசு, நீங்கள் படிங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, திரும்பவும் அவன் டவுட் கேட்க ஆரம்பிக்கிறான். திரும்பவும் டேபிளை டங்குன்னு ஒரு தட்டு தட்டுறான். இல்லை கொசு ஜாஸ்தி ஆயிடுச்சு, அதனால தான், வேற ஒன்றும் இல்லை, நீங்கள் படிங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோயினிக்கோ ஆஹா பையனுக்கு ஒரு மாதிரி காண்டாகுதே அப்படின்ற மாதிரி அவள் யோசிக்கிறா. இவங்க 2 பேரும் இப்படி படிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோட அம்மாவும் மேலேருந்து வந்துடுறாங்க. அந்த இடத்துக்கு பாட்டியும் வந்துடுறாங்க. பாட்டியோ ஹீரோயினி கூட படிக்கிற பையன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோட அம்மாவோ வர்றது எல்லாத்தையும் வியாபாரமாகவே பார்க்குறாங்க. ஏன்ப்பா உன்னோட ஹேர் ஸ்டைல் இப்படி இருக்குது, வாவான்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் அவனுக்கு என்ன ஹேர் ஸ்டைல் வேணுன்ற மாதிரி கேட்டு வெட்டி விட ஆரம்பிக்கிறாங்க. வெட்டிட்டு அவனை பார்த்தோம் அப்படின்னா அப்படியே பழம் மாதிரி இருக்கான். எப்படி அழகாக வந்த பையனை எப்படி ஹேர் ஸ்டைல் பண்ணி வெட்டி விட்டுருக்காங்க. இதை பார்த்த உடனே ஹீரோயினிக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஹீரோவோ ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் ஆஃபர் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுலே அதிகமான ப்ரைஸை சொல்கிறான். ஹீரோயினியும் ஷாக்காகி பார்க்குறா. நார்மலாக முடிவெட்டினா கூட இந்த மாதிரி ஆகாதே அப்படின்ற மாதிரி, உனக்காக டிஸ்கவுண்ட் பண்ணி சொல்லியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனும் கிளம்பிடுறான். அவன் துணிக்காய் போட்டுட்ருக்கான். ஹீரோயினி பின்னாடியே போய், டே ஏன்டா இப்படி எல்லாம் பண்ணுற, அவன் அப்பாவி மாதிரி இருக்கான், அவன்கிட்ட போய் எதுக்கு விலை அதிகமாக சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்க, உடனே அவனும் ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் டிஸ்கவுண்ட் தான் பண்ணியிருக்கோம், அது மட்டும் இல்லாமல் இவன் வீடு தேடி வந்திருக்கான், கண்டிப்பாக டிஸ்கவுண்ட் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி இவன் சொல்ல, ஹீரோயினிக்கு இவன் வேணுன்னே தான் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி புரியுது. அதே நேரத்தில் அந்த பையனை பிக்கப் பண்ணுறதுக்காக ஹீரோ கூட வேலை செய்கிற அந்த பொண்ணு வந்திருக்கும். இவனை பார்த்துட்டு டே என்னடா இது அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு ஒரு மாதிரி பார்க்குது. உடனே அவனும் இது நியூ ஹேர் ஸ்டைல் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரிவா போகலாம் அப்படின்ற மாதிரி அவங்க கூப்பிட்றாங்க. வேணா நானும் ஹீரோயினியும் நடந்தே போகிறோம் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். இதெல்லாம் ஹீரோவும் கேட்டுட்ருக்கான்.